ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே அகாடமி. நம்ம வந்து நேற்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6th இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கலாம். பாலிட்டியில் வந்து ஒன்லைனர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஜிஎஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக வந்து நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புக் வைஸாக வந்து ஒன்லைனர் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும். ஸோ இந்த ஒன்லைனர் வந்து நீங்கள் ஃபுல்லாக வீடியோஸ் வந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருந்து அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து எனக்கு போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒன்லைனரில் வேணும்னா சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ ஒரு பாடம் இருக்குன்னா அதில் உள்ள எல்லா கொஸ்டினுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லா லைனுமே வந்து ஒன்லைனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம். இந்த ஒன்லைனர் எதுக்காக யூஸ் ஆகும்னா, உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே இந்த வீடியோ வந்து நீங்கள் போட்டுவிட்டுட்டு ஏதாச்சும் ஒரு வேலை கூட பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒன்லைனர் வந்து மோஸ்ட்டாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஒரு பாடத்தை படித்து முடிச்சுட்டு இந்த ஒன்லைனர் வந்து கேட்டால் கொஞ்சம் எனக்கு ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த லெசனுக்கு வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுமாதிரி லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. ஓகே, இப்போது கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்ம 6th பாலிட்டியில் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்க்க போகிறோம். நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து ஜனவரி 26, 1950. ஓகேவா? இது வந்து 6th இருக்க இல்லை 6th என்ன அந்த இந்திய அரசியலமைப்பில் என்ன அந்த புக்கில் என்ன இருக்கோ அதை தான் அப்படியே நம்ம வந்து ஒன்லைனராக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேவா? இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்ல முடிஞ்சாலும் நான் சொல்கிறேன். ஓகே, நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு வந்து ஜனவரி 26, 1950. இன்னொரு டைம் சொல்கிறேன். அரசமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது வந்து ஜனவரி 26, 1950. இதுவே நமக்கு வந்து அரசமைப்பு சட்டம் வந்து எப்போ ஏற்றுக்கொண்டிருப்பாங்கன்னா நவம்பர் 26, 1949. ஓகேவா? நவம்பர் 26, 1949. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். முழு சுயராஜ்ய பூரண சுயராஜ்யம் என்ற முழக்கம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முழங்கப்பட்டது அப்படின்னா, லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் முழங்கியிருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்னா 1929. லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடந்திருக்கும்? 1929. ஓகே, அப்போ தான் முழு சுயராஜ்யம் அப்படிங்கிற முழக்கம் வந்து முழங்கியிருப்பாங்க. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். முழு சுதந்திர தினமாக முதலில் கொண்டாடப்பட்ட தினம் என்ன அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஜனவரி 26, 1930. ஓகேவா? முழு சுதந்திர தினமாக இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஜனவரி 26 வந்து முழு சுதந்திர தினமாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி 1930 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய மன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1946 வந்து உருவாக்கியிருப்பாங்க அரசமைப்பு நிர்ணய மன்றம். ஓகேவா? அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து 1946 வந்து உருவாக்கியிருக்காங்க. 5வது கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். ஃபஸ்ட்டு வந்து தற்காலிக தலைவராக யார் இருந்திருப்பாங்க? சச்சிதானந்தா சின்ஹா அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. அதை வந்து அவருடைய பெயரை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னா கிருபாலினி, ஜேபி கிருபாலினி அப்படிங்கிறவங்க வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்க. அரசமைப்பு நிர்ணயம் மன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது? 389 உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் எத்தனை 10th வந்து அதில் 292 சுதேச அரசுகள், மகாநகரங்கள் அதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்து நம்ம 10th பார்ப்போம். அரசமைப்பு நிர்ணய மன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது? 389 உறுப்பினர்கள். அடுத்த 7வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் பெண் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 15. ஓகேவா? அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15. அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 7 பேர். ஓகேவா? அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு மொத்த உறுப்பினர்கள் 7 பேர். அந்த 7 உறுப்பினர்கள் யார் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கேன். பிஆர் அம்பேத்கர், இவர் தான் அரசியலமைப்பு சட்ட வரைவுகளுடைய தலைவராக இருந்திருப்பார். அடுத்த என் கோபாலசாமி, கேஎம் முன்சி, சையது முகமது சாதுல்லா, என் மாதவ்ராவ், டிடி கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. இது வந்து 6th இருந்ததை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? சம் புக்ஸில் வந்து ஒரு சில பேர் வந்து மாறும். நமக்கு புக் கண்டென்ட் தான் தேவை. ஸோ புக்கில் இருக்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ புக்கை வந்து அப்படியே படிச்சுக்கோங்க. 9வது கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் தலைவர் யார்? அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு மன்றத்தின் ஆலோசகர் யார்னா PN ராவ். ஓகேவா? அந்த சட்ட வரைவுக்குழுடைய தலைவர் வந்து அம்பேத்கர். சட்ட வரைவுக்குழுவினுடைய ஆலோசகர் யார்னா PN ராவ். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார்? அம்பேத்கர். அரசமைப்பு சட்டத்தின் தந்தை வந்து அம்பேத்கர். ஓகேவா? அடுத்தது, இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? 60 நாடுகள். ஓகேவா? இந்திய அரசமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது? 60 நாடுகள்.
13வது கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு எத்தனை திருத்தங்கள் செய்யப்பட்டன? 2000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. ஓகேவா? 10th வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. 2473 திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் 6ல் வந்து 2000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அரசமைப்பு சட்டம் எத்தனை நாட்களில் எழுதி முடிக்கப்பட்டது? 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அரசமைப்பு சட்டம் வந்து எத்தனை நாட்கள் எழுதி முடிச்சிருப்பாங்க? 2 வருஷம் 11 மாதங்கள் 18 நாட்கள். 15வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக எழுதி முடிக்கப்பட்ட தினம் எப்போ? நவம்பர் 26, 1949 தான் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக இந்த நாளில் தான் என்னது அரசியலமைப்பு சட்டம் வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஓகேவா? நடைமுறைக்கு வந்து தான் ஜனவரி 26, 1950. அதை தான் நம்ம வந்து குடியரசு தினமாக வந்து ஜனவரி 26 அப்படிங்கிறத கொண்டாடினோம். அடுத்த 16வது கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க செலவிடப்பட்ட மொத்த தொகை எவ்வளவு அப்படிங்கிறது 64 லட்சம் ரூபாய். ஓகேவா? அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க செலவிடப்பட்ட மொத்த தொகை 64 லட்சம். இந்தியருக்கான நீதி, தன் செயல் உரிமை, சமத்துவத்தை உறுதி செய்தல், சகோதரத்துவத்தை வலியுறுத்துவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகப்புரை. ஓகேவா? முகப்புரை தான் இந்தியருக்கான நீதி, தன் செயல் உரிமை, சமத்துவத்தை உறுதி செய்தல், சகோதரத்துவத்தை வலியுறுத்துவது முகப்புரை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்வது எது? முகப்புரை. ஓகேவா? முகவுரையில் தான் இறையாண்மை மிக்க, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிற லைன் இருக்குது. இதை ஆர்டர் படி அப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேவா? இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு. அடுத்த இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம் எதை சொல்லுதோம்? முகப்புரையை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம் அப்படின்னு சொல்லுதோம். ஒரு நாட்டினுடைய உச்சநிலை அதிகாரம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இறையாண்மை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் இறையாண்மை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்திய அரசு எதன் வழியாக ஆளப்படுகிறது? இந்திய அரசு வந்து இது நாடாளுமன்றம் மூலமாக தான் ஆளுது. ஓகேவா? இந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமை அடிப்படை உரிமை. ஓகேவா? மொத்த அடிப்படை உரிமைகள் எத்தனை? 6. அடுத்த கொஸ்டின் அதான் அடிப்படை உரிமைகள் எத்தனை தலைப்புகள் உள்ளன? 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஓகேவா? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சமயசார்பு உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்தது வந்து இன்னொரு உரிமை உண்டு. ஆர்டிக்கல் 32 வந்து அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த விதிகள், பகுதிகள், அட்டவணைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த உறுப்பு எவ்வளவு அப்படின்னா 395 உறுப்புகள் இருந்திருக்கும், 22 பகுதிகள் இருந்திருக்கும், 8 அட்டவணை இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். தற்போது 448 உறுப்புகள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது, 12 அட்டவணைகள் இருக்குது. ஓகேவா? அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த விதிகள் 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். தற்போது எத்தனை ஆர்டிக்கல் இருக்குது? 448 ஆர்டிக்கல், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? அதாவது 2016 வரைக்கும். ஓகேவா? செப்டம்பர் 16, 2016 வரைக்கும் 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? இது வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள டேட்டா. 2016 வரைக்கும் 101 முறை திருத்தப்பட்டது. இப்போ 2025 ஆகிட்டு. ஓகேவா? இப்போ ஒரு 106க்கு மேலேயே வந்து திருத்தங்கள் வந்து மேற்கொண்டுட்டாங்க. எதுக்கு ஒரு திருப்பி செக் பண்ணிட்டு சொல்லுவேன். மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசாங்கம் எது? மக்களாட்சி. மக்களால் மக்களுக்காக நடத்தப்பெறும் அரசாங்கம் மக்களாட்சி. அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல் மதச்சார்பின்மை. அனைத்து மதங்களை சார்ந்தவர்களையும் சமமாக நடத்துதல் எது? மதச்சார்பின்மை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது? இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய உண்மை பிரதிகள், அதாவது இந்தியும் ஆங்கிலமும் அதனுடைய உண்மை பிரதிகள். ஓகேவா? 2 லாங்குவேஜில் இருக்குது, இந்தி, ஆங்கிலம். அது வந்து நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அந்த 2 உண்மை பிரதிகள் எது? ஆங்கிலமும் ஹிந்தியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றிருக்கும்? டிசம்பர் 9, 1946. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. அடுத்தது அனைவருக்கும் கல்வி உரிமை நாள் எப்போ? ஏப்ரல் 1. இது வந்து புக் பேக்குக்கு பின்னாடி இருந்துச்சு. ஓகேவா? அனைவருக்கும் கல்வி உரிமை நாள் எப்போ? ஏப்ரல் 1. மொத்தம் ஒரு 30 கொஸ்டின் வந்து நம்ம வந்து ஒன்லைனர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த வீடியோஸ் வந்து நீங்கள்
யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒன்லைனர் வேணும் அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எனக்கு மோட்டிவாக இருக்கும். லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.